வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம 5.1க்கான ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ண போறோம். அதுவும் 4 பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான பாக்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ம் டபுள் டேப்பிங் கொண்ட தேர்ட் டைப்பு ஸ்பீக்கர் பாக்ஸ் தான். ஆரஞ்சு யூஸ் பண்ற மாதிரி சென்ட்ரல்ல நார்மல் 4 இன்ச்சு 2 போடுற மாதிரியான நார்மல் பாக்ஸ். இது 5மே கிரீன் பேனல்ல நார்மல் எம்டிஎஃப்ல பண்ணியிருக்கிறோம். சைடு பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் டேப்பிங் வரும். தேர்ட் டைப்பு பாக்ஸ் வரும். சென்ட்ரல்ல இருக்கிறது நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய 12 இன்ச்சு 4th ஆர்டர் பாக்ஸ் தான். இந்த டபுள் டேப்பிங் பாக்ஸ் நம்ம எப்படி பண்றோம், இதுல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம செய்யற இந்த டபுள் டேப்பிங் பாக்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டேப்பருக்கு மேல டேப்பர் வச்சு கண்டினியூ பண்ணி தான் நம்ம செய்யறோம். பாக்ஸை ஃபர்ஸ்ட் மேல் ஃபுல்லா அடி பாட்டம் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பீசஸ்மே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டேப்பர் ஒரு லைட்டாக வரும், கீழே இருக்கிற டேப்பர் அதிகமாக வரும். இந்த மேல் பீசஸ் அப்படி வைக்கிறப்ப உள்ளுக்குள்ளே எந்த கேப்பும் இருக்காது, உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஊஃபர் டியூட்டர் வைக்கக்கூடிய அந்த பீசஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக வரும். மெயினாக இப்போ இந்த பாக்ஸோட பார்த்தீங்கன்னா மேல் இப்போ ஃபஸ்ட்டு பகுதி பார்த்தீங்கன்னா அதில் 2 டேப்பிங் இருக்கும். ஒரு டேப்பிங் கம்மியாக இருக்கும், ஒரு டேப்பிங் அதிகமாக இருக்கும். இப்படி வச்சு டைட் பண்ணுறப்ப மேல் பகுதி மட்டமாகவும் கீழ்ப்பகுதி அடுத்த பீசஸ் வைக்கிறப்ப அதுக்கு ஈவனாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பாக்ஸை ரெடி பண்ணி இப்போ அந்த ஊஃபர் டியூட்டர் வைக்கக்கூடிய அந்த பீசஸ் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டேப்பர் மேலே வச்சு அந்த டேப்பருக்கு இது ஈவனாக இருக்கிற மாதிரியே நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த எட்ஜில் இந்த பீசஸை அட்டாச் பண்ணி நம்ம செய்யலாம். ஃபைனலாக உங்களுக்கு டபுள் டேப்பிங் கிடைக்கும். ஆனால் டேப்பிங் மேலே டேப்பிங் வைக்கிறப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு 3/4 இன்ச்சு எம்டிஎஃப் ஃபுல்லாகவே வரும். வெயிட்டாகவும் இருக்கும், கிரிப்பாகவும் இருக்கும். இப்படி தான் நம்ம செய்கிறோம். நம்ம பாக்ஸு செய்கிறப்ப ஒத்த கையிலே நம்மளுக்கு வீடியோ எடுக்கணுங்கிறதுனால செய்யறதை காமிக்க முடியல. ஃபைனலாக 4 தேர்ட் டைப்பு பாக்ஸும் சென்ட்ரல் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு கஸ்டமர் கேட்ட மாதிரி. இதுக்கு பிறகு இதுக்கான ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா இதே சேம் எம்டிஎஃப்ல ஃபுல் சீட்டாக எடுத்து இந்த டேப்பிங் தகுந்த மாதிரி அதையும் டேப்பிங் பண்ணிட்டு அப்புறம் சென்டரில் இருக்கிற அந்த பீசஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரேம் ரெடி ஆயிரும். ஃப்ரேமுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மாரி தான் நம்ம ஃப்ரேம் ரெடி பண்ணுறோம். பொதுவாக நம்ம செய்கிற ஸ்பீக்கர் பாக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃப்ரேம்னு எடுத்துக்கிட்டாலும் அதோட ஃபுல் சீட் பண்ணி நடுவில் கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆரஞ்சு பாக்ஸு சென்ட்ரல் பாக்ஸுக்கு ஃப்ரேம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஃப்ரேமுக்கும் பாக்ஸோட ஸ்பீக்கர் மாட்டக்கூடிய ஃப்ரண்ட்டில் பேஜஸ்க்கும் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற இடத்துக்கு ஃபுல்லாகவே நம்ம மைக்கா கலர் கேட்டிருந்தாங்க. கஸ்டமருக்கு ஒரு கலர் காமிச்சா ஓகே சொல்லிட்டாங்க. அந்த கலரில் மைக்கா ஃபினிஷிங் பண்ணியாச்சு. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெயிண்ட் அடித்து கொடுப்பாங்க. நம்ம அதை பண்ணல, அதுக்கும் மைக்கா ஒட்டி கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மைக்கா ஃபுல்லாக ஒட்டிட்டாலும் உங்களோட லைஃப் உங்களுக்கு நம்ம நாளைக்கு வரும், சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ப்ளஸ் இது மார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான மார்க்கிங்கு. மேலே இருக்கிற ஹோலுமே பார்த்தீங்கன்னா கனெக்டிங் போர்ட்டுக்கான ஹோல் கட் பண்ணி நம்ம ஃபைனலாக மைக்கா ஃபினிஷிங் பண்ணியாச்சு. 4 பாக்ஸு ஒரு சென்ட்ரல் பாக்ஸு மைக்கா ஃபினிஷிங் பண்ணியாச்சு. 4th ஆர்டர் பாக்ஸு அஸ்யூஷுவல் நம்ம ரெகுலராக பண்ணுறது தான். பைனியர் சப்வூஃபரோட ரெடி பண்ணிட்டோம். அதை ஃபஸ்ட்டு அனுப்பியாச்சு. இந்த பாக்ஸஸ் கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால இதை நம்ம லேட்டாக தான் அனுப்பணும். பாக்ஸு மைக்கா ஃபினிஷிங்கோட ஃப்ரண்ட்டில் பிளாக் கலர் பெயிண்டோட ரெடி பண்ணியாச்சு. இதுக்கான ஃப்ரேமும் நம்ம ரெடி பண்ணி கிளாத் ஒட்டியாச்சு. இந்த ஃப்ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் ஃப்ரேமும் அந்த எட்ஜுக்கு ஈவனாக கரெக்டாக இருக்கும், பார்க்கவே லுக்காக இருக்கும். நீங்கள் வாலில் மாட்டுறப்போ உங்களுக்கு ஹைட்டில் மாட்டுறப்ப அந்த டேப்பிங் பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ற இடத்துக்கு கரெக்டான சவுண்டை நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்காண்டி தான் இந்த தேர்ட் டைப் பாக்ஸ். நம்ம ஹைட்டில் மாட்டுறப்ப இந்த சவுண்டுங்கிறது நம்மளுக்கு கரெக்டான ஒரு சவுண்டை கொடுக்கும். இதுக்கான கனெக்டிங் போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த 1 இன்ச்சு கனெக்டிங் போர்ட்டு தான் வாங்குகிறோம். ஹெவியாக நல்லாயிருக்கும். இதுக்கான கிளாம்பும் அந்த மாதிரி கிளாம்பு தான். கனெக்டிங் போர்ட்டு கிளாம்பு எல்லாம் டைட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறோம். இதோட எம்டி பாக்ஸோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கிலோ இருக்குங்க. ஃபைனலாக இதுக்கான ஊஃபர் டியூட்டர் எல்லாம் நம்ம வச்சு டைட் பண்ணிவிட்டு கனெக்டிங் போர்ட்டு டைட் பண்ணி நடுவில் 0.5 ஸ்கொயர் mm ஸ்பீக்கரை இறங்கி வச்சு சால்டிங் பண்ணி நம்ம பாக்ஸ் ஒர்க்கை முடிச்சாச்சுது. 5.1 ஆம்பிள்ஃபார் அதுக்கான மேட்சிங் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணினாலே நம்ம கேட்கக்கூடிய ஆடியோவோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஃபில் ஆகும். அதனால் அந்தமாரி கஸ்டமர் இருக்கக்கூடிய ஆம்பிள்ஃபாரோட இமேஜஸ் அனுப்பி கேட்டதுனால அவங்க கேட்ட மாதிரியான பாக்ஸஸ் ரெடி பண்ணி டியூட்டர் ஊஃபரோட நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சுது. இந்த மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதோட கான்டாக்ட் நம்பர் கீழே தரேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.